ராசி சக்கரத்தில் இரண்டாவது ராசியாகவும் சுக்கிர பகவான ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடியவங்க தான் ரிஷபராசிக்காரங்க. இந்த ரிஷபராசிக்காரங்களை பற்றி நம்ம சொல்லும்போது இவங்க வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்டிருப்பாங்க. பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப அடிபட்டிருப்பாங்க. ரொம்ப அமைதியானவங்க. அந்த அமைதியிலேயே நிறைய விதமான ஏமாற்றத்தை பார்த்துருப்பாங்க. கொஞ்ச நாளாகவே உங்களுக்கு மன ரீதியாக பலவிதமான பிரச்சனையை பார்த்துட்டு வரீங்க. அந்த விஷயம்லாம் சால்வ் ஆகுமா? ஏதாவது புதுசாக தொழில் தொடங்கியிருப்பீங்க, அதில் மாற்றம் கிடைக்குமா? அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? என்ன மாதிரியான பலன் தரப்போகுது? இதுக்கப்புறமாவது நம்ம வாழ்க்கையில் நம்ம உருப்படப்படுமா? நம்மளை ஏளனமாக பார்த்தவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நடக்க போகிறோமா? நமக்கு எந்த மாதிரியான முன்னேற்றம் கிடைக்கும்? இதில் முன்னேற்றம் கிடைக்கும்? நம்மளை விட்டு போனவங்க நம்மக்கிட்ட திரும்ப சேருவாங்களா? அப்படிங்கிற நிறைய விதமான சந்தேகங்கள் உங்களுக்கு வரும். அந்த சந்தேகங்களை தீர்க்கக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு இந்த பதிவானது கண்டிப்பாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு ஏற்ற கடவுள் யாருன்னா மகாலட்சுமி தாயார். அந்த அம்மனுக்கு ஏற்ற கிழமை வெள்ளிக்கிழமை. ஸோ வெள்ளிக்கிழமை நாட்களில் நீங்கள் அந்த மகாலட்சுமி தாயாருக்கு விரதம் இருந்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கூடிய விரைவில் கிடைக்கும். ஸோ இந்த பதிவு ரிஷபராசிக்காரங்க பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை பரிகாரமாக பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு யாராவது ரிஷபராசிக்காரங்க தெரியும்னா அவங்களுக்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பலன் பெறட்டும். இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வரும். மேலும் உங்களுடைய இஷ்ட கடவுள் யார் அப்படிங்கிறதையும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதாவது லைக் போட்டுட்டு பதிவிடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் ரிஷபராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குன்றதை தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த ரிஷபராசிக்காரங்க யார், இவங்களுடைய குணங்கள் எப்படிப்பட்டவை, மற்றவங்களுடைய கண்ணுக்கு இவங்க எப்படிப்பட்டவங்களா தெரியுறாங்க அப்படிங்கிறது முதல்ல பார்க்கலாம். ரிஷபராசிக்காரங்க நார்மலாகவே ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. தான் உண்டு, தான் செய்கிற வேலை உண்டு அப்படின்னு இருப்பாங்க. உதவி செஞ்சாலுமே மற்றவங்க கேட்டால் மட்டும்தான் செய்வாங்க. வாலண்டியாக யாருக்கும் போய் உதவி செய்யவே மாட்டாங்க. அமைதியானவங்க அப்படிங்கிறனால சண்டை சச்சரவே இவங்களுக்கு அவ்வளவு பிடிக்காது. ஒரு இடத்துல சண்டை நடந்தால் கூட டக்குன்னு அந்த இடத்துலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ரொம்ப கூச்ச சுபாவம் அதிகமாக இருக்கும். ஒருத்தங்க கிட்ட கொடுத்த பொருளை, அதாவது இவங்களோட பொருளை திருப்பி வாங்கிறதுக்கும் கேட்குறதுக்குமே தயக்கப்படுவாங்க. இதனாலேயே பல பேர் இவங்களை நிறைய விஷயத்தில் ஏமாத்திருப்பாங்க. ஏமாற்றுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுமே இவங்க மற்றவங்க கிட்ட எல்லாம் சகஜமாக எப்பவும் போல தான் நார்மலாக பேசிக்குவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் சொந்த தொழில் செய்யணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஆனால் இவங்க நேரமோ என்னமோ அந்த தொழில் தெரிஞ்சுமே பக்குவமாக இவங்களால எடுத்துகிட்டு போக முடியாத அளவுக்கு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. இவங்க எவ்வளவுக்கு எவ்வளோ அமைதியாக இருக்காங்களோ அந்தளவுக்கு மற்றவங்களுக்கு நல்லது. ஏன்னா இவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் கோவன்றது வராது. வந்துருச்சுன்னா ருத்ர தாண்டவம் ஆடுற அளவுக்கு கோவம் வரும். அதனால் ரிஷபராசிக்காரங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால், என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் அமைதியாக இருக்கான், எதுக்கும் சண்டை சச்சருக்கு போக மாட்டாங்களாம், எந்த விஷயத்துலையும் மாட்ட மாட்டாங்களாம் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க. அவங்க மட்டும் கோவப்பட்டுட்டாங்கன்னா அவங்களுடைய இன்னொரு முகத்தை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அவங்க இன்னொரு முகங்கிறது சாஃப்டாக இருக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். நீங்களே அவங்கள வெறுக்கிற அளவுக்கு அவங்க மாறுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரிஷபராசிக்காரங்க கிட்ட அன்பாக பேசி பழகுங்க, அரவணைப்பு கொடுங்க. எல்லா விஷயத்துக்கும் உங்ககிட்ட பக்கத்துணையாக இருப்பாங்க. ஆனால் முக்கியமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இவங்கக்கிட்ட நீங்கள் தானாக போய் எனக்கு அது பண்ணித்தாயே இது பண்ணித்தாயேன்னு கேட்டால் மட்டும்தான் பண்ணுவாங்களே தவிர்த்து உங்கள் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களே முன்னாடி அந்த உதவியை செய்ய மாட்டாங்க. இதை நல்லா உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. மற்றவங்களுக்கு ஈஸியாக அட்வைஸ் கொடுத்துட்டு அந்த அட்வைஸை இவங்க ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் மனுஷன் சிரிச்சுக்கிட்டே அதை ஃபேஸ் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த ராசி வேறு எந்த ராசியும் இல்லை, இந்த ரிஷப ராசி தான். இந்த ரிஷப ராசியில் சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருப்பதால் கல்வி சார்ந்த விஷயத்தில் இவங்க ரொம்பவே கொடிக்கட்டி பறப்பாங்க. படிப்புன்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க கொஞ்சம் நாள் மக்கா தான் இருப்பாங்க. அதாவது ஒரு 6வது 10வது வரைக்குமே கொஞ்சம் மக்கா இருப்பாங்க. +1 +2லாம் போயிட்டாங்கன்னா, காலேஜெலாம் போயிட்டாங்கன்னா ரொம்ப
அறிவாளியாக மாறிடுவாங்க. மற்றவங்க வந்து ரொம்ப வியந்து பார்க்குற அளவுக்கு ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க. படிப்பு வரவே வராது, இவன் உருப்படவே மாட்டான் அப்படின்னு நினச்சவங்களோட மனசில் கூட ஆணித்தரமாக போய் நின்றுவாங்க. கண்டிப்பாக அவன் நல்லா படித்து முன்னாடி வந்துடுவான் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு இவங்க வந்துடுவாங்க. புக்கு படிக்கிறது, புதுசாக ஏதாவது கற்றுக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக கலைத்துறையில் கொடிக்கட்டி பறக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அதுபோலயே சின்ன சின்ன நுணுக்கங்களையும் கற்றுக்குவாங்க. எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்று தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. ஞாபக சக்தி இவங்களுக்கு ரொம்ப அதிகம். இதனாலேயே இவங்க கிட்ட உங்களால் பேசி சமாளித்து ஜெயிக்கவே முடியாது. இப்படிப்பட்ட அன்பு நேர்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்க போகுது, என்ன சிறப்பை தரப்போகுது, என்ன மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட இந்த பதிவில் தெளிவாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் ரிஷப ராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்க்குறீங்கன்னா, நான் சொன்ன விஷயம்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இவ்வளோ நாள் வரைக்குமே சந்தித்து வந்த கஷ்டத்திற்கும் கண்ணீருக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உழைப்பாங்க. யாருக்கு எதை கொடுக்கவும் தயங்க மாட்டாங்க. தனக்கு இல்லாட்டி பரவாயில்ல, மற்றவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை புரிஞ்சிக்காமல் தூக்கி போட்டுருவாங்க. எதை செஞ்சாலுமே உங்களுக்கு கெட்ட பேர் தான் இது வரைக்கும் நடந்திருக்கும். ஆனால் இதுக்கு மேலே அந்த நிலை எல்லாமே உங்களுக்கு படிப்படியாக மாறப்போகுது. எந்த உறவு உங்களை ஒதுக்கிட்டு போனாங்களோ அந்த உறவு உங்களை தானாக தேடி வரப்போகுது. புதிய உறவும் வரப்போகுது. நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும். திறமைக்கு ஏற்றபடி மதிப்பு கிடைக்கலையே, சலுகை கிடைக்கலையே அப்படின்னு பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுடைய திறமைக்கேற்ற பலன்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்கும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய பொருளாதார மாற்றம் வரப்போகுது. உங்களை நம்பி நிறைய பெரிய பெரிய பொறுப்பை ஒப்படைப்பாங்க. நீங்களே நம்ப முடியாத அளவுக்கு ஒரு பொறுப்பில் ஏற்க போகிறீங்க. சமூகத்தில் உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதையும் அந்தஸ்தும் வரப்போகுது. இதெல்லாம் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்களுடைய கோச்சார அமைப்பின்படி. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாகவே உங்கள் குடும்பத்தில் நிறைய குழப்பம் வந்திருக்கும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு வந்திருக்கும். இந்த விஷயம் எல்லாமே தலைகீழாக மாறப்போகுது. அதாவது நீங்கள் எப்படியே உங்கள் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டீங்களோ அந்த விஷயம்லாம் தீர்வுக்கு வரும். அந்த தீர்வு கூட உங்களுக்கு பலன் தரக்கூடிய நல்ல தீர்வாக தான் இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஒரு சண்டை சச்சரவு, நிம்மதி இல்லை, வீட்டில் வந்து கஷ்டம், பண கஷ்டம், மன ரீதியாக கஷ்டம், புருஷ பொண்டாட்டிக்குள்ள சண்டை அப்படிங்கிற நிலை எல்லாமே காணாமல் போக போகுது. பிரிஞ்சு போன சொந்த பந்தம் உங்களை பிரிஞ்சு போன காதல் சார்ந்த விஷயத்தில் சண்டை, இந்த விஷயங்கள் எல்லாமே நொடிக்கு நொடி காணாமல் போக போகுது. ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டு இருந்த திருமண விஷயங்கள்லாம் இப்போ கைகூடி நிச்சயமாக வரும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் உங்கள் பொருளாதாரம், வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நல்ல சலுகையை கொடுக்கும். ஆரோக்கிய ரீதியாக பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் உங்கள் கண் கூட பார்ப்பீங்க. அந்த விஷயம் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியை தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். காலையில் எப்போவுமே எந்திரிக்கும் போது ஒரு விதமான சோம்பேறித்தனத்தோடையே இருப்பீங்க. ஷோப்பா என்னடா இது, இன்றைக்கி நாள் எப்படி ஓட்டுறது, ஒன்றுமே முடியல அப்படிங்கிற நிலையெல்லாம் மாறி புதுவிதமான சுறுசுறுப்பு உண்டாகி எல்லா விஷயத்தையும் எல்லா வேலைகளும் யாருமே சொல்லாமல் இழுத்து போட்டுட்டு இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. அந்தளவுக்கு ஆரோக்கியத்தில் உங்களுக்கு நிறைய விதமான மேன்மை கிடைக்கும். உங்கள் மனசில் இது வரைக்குமே என்ன காரணம்னு தெரியல, எதையோ நினச்சி பயம் வந்துக்கிட்டே இருக்குது, படபடப்பாக்குது. என்னையே அறியாமல் ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சிட்டு குழம்பிகிட்டே இருக்கேன். அது என்ன விஷயம்னு எனக்கும் தெரியல, ஆனால் பயமாக ஒரு விதமான பயம் உள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்களுக்கும் அந்த நிலை கண்டிப்பாக மாறும். நீங்கள் ஃபஸ்ட்டெல்லாம், அதாவது சில பல நாட்களுக்கு முன்னாடி, சில பல மாதங்களுக்கு முன்னாடி
எந்தளவுக்கு சந்தோஷமாக கலகலப்பாக எந்த ஒரு கவலையும் இல்லாமல், கவலையே இருந்தாலுமே அதை போ அப்படின்னு தூசி தட்டுற மாதிரி இருந்துட்டு இருந்தீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே இனி திரும்ப உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. நீங்கள் உங்களோட மனசில் எந்த அளவுக்கு சந்தோஷத்தை பார்க்க போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் முகத்திலேயே பளிச்சுன்னு ஒரு ஒளியே தெரியும். அந்த ஒளியை பார்த்துட்டு மற்றவங்களும் என்னமோ நடந்திருக்குப்பா, நீ இவ்வளோ பிரைட்டாக இருக்க, என்ன காரணம்னு சொல்லு, இல்லை ஃபேஸ்க்கு ஏதாவது போட்டுட்ருக்கியா, உண்மையை சொல்லு இப்படின்னு கேட்குற அளவுக்கு உங்களுடைய நிலைகள்லாம் படிப்படியாக சரியாக போகுது. நீங்கள் குறிப்பிட்ட ஒரு நபரை இவங்க பேசினா பரவாயில்ல, நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும், இல்லைன்னா நம்ம வாழ்க்கை எப்படியோ வேறு வழியில் திசை மாறி போயிடும் அப்படின்னு நினச்சிட்ருக்கக்கூடிய நபர் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வந்து உங்ககிட்ட தானாக பேசுவாங்க. உங்களை தப்பாக நினச்சிக்கிட்டு பிரிந்து சென்ற உறவு கூட இப்போ உங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டு வருவாங்க. உங்களை என்ன மாதிரியான நிலையில் வைக்கணும் அப்படிங்கிற நிலையும் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மற்றவங்களை பற்றி உங்ககிட்ட யாரோ ஒருத்தங்க தப்பாக சொல்லியே உங்களை தனிமையாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த காலகட்டத்தில் பாவம் இருந்தால் இருந்துட்டு போகுது, சேர்ந்துட்டு போகிறாங்க அப்படிங்கிற நிலைக்கு வந்துடுவாங்க. உங்களுக்கு யாரெல்லாம் எதிரியாக இருந்தாங்களோ அவங்கெல்லாம் நட்பு விதமாக மாறிடுவாங்க. நீங்களே எதிர்பார்க்காத வகையில் உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இப்போ வரைக்குமே சலுகை எதிர்பார்த்துட்ருப்பீங்க. இந்த சலுகை வந்துருச்சுன்னா பரவாயில்லப்பா, இத்தனை வருஷம் வேலை செஞ்சேன், இது வரைக்குமே எனக்கு கிடைக்கல அப்படின்னு ரொம்ப ஏக்கத்தோடு இருந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு நிறைய சலுகைகள் கிடைக்கும். முக்கியமாக நீங்கள் எந்த சலுகை வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சலுகைகள் கிடைக்கும். சுக்கிர பகவான் உங்கள் ராசி அதிபதி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எப்பயுமே சுகத்தையும் சந்தோஷத்தையும் கண்டிப்பாக கொடுப்பாரு. அந்த நம்பிக்கையோடு இருங்க. எவ்வளவு நாளாக உங்கள் வாழ்க்கையில் நடந்து வந்த கசப்பான சம்பவங்களால் நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க. எல்லாமே நன்மை தரக்கூடியதாக மாறப்போகுது. உங்களை சில பல காலங்களாகவே ஏளனமாக பார்த்தவங்க எல்லாருமே மூக்கு மேலே கை வச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலை ரொம்பவே மாறப்போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்யாமல் ஒரு தப்புக்கு பழி சுமக்க வேண்டிய நிலை இருந்திருக்கும். அந்த நிலையெல்லாம் முழுசாக மாறப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கௌரவம் உங்களை தானாக தேடி வரும். ஒரு 5-6 பேருக்கு மத்தியில் உங்களை யாரெல்லாம் ரொம்ப அசிங்கப்படுத்துனாங்களோ கேவலப்படுத்துனாங்களோ அவங்க எல்லாமே வியந்து பார்க்குற அளவுக்கு உங்களுடைய நிலை இருக்க போகுது, கௌரவம் கிடைக்க போகுது. அதே நேரத்தில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் தலை நிமிர்ந்து நடப்பீங்க. இனிமேல் நான் சாதிச்சேன்டா, இதுக்கு மேலே என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு புதுமையான ஒரு தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் உங்கள் மனசில் இந்த காலகட்டத்தில் வரும். கொஞ்ச நாளாகவே ஏதோ பண்ணிட்டோம், யாருக்கும் ஏதோ தப்பு பண்ணிட்டோம், என்னமோ தெரியல, மனசு சரியில்லை, ஒரே நிரடலாக இருக்குது அப்படின்னு குழப்பத்தில் இருந்தவங்களுக்கு அந்த குழப்ப நிலைகள் எல்லாம் மாறி புதுவிதமான அனுபவம் கிடைக்க போகுது. நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய காலகட்டம் வந்துருச்சுன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு உங்களுடைய நிலை உயரப்போகுது. உங்களை ஒரு பெரிய செலிப்ரிட்டியாக இந்த காலகட்டத்தில் பார்ப்பாங்க. நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு விஷயம் என்னென்னா, பழசையெல்லாம் மறந்துட்டு, முக்கியமாக பழைய கெட்ட விஷயத்தையெல்லாம் அடியோடு மறந்துட்டு, இதுக்கு மேலே நம்ம வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை மட்டும்தான் விதைக்கணும். புதுசாக கிடைக்க போகிற நல்ல வாய்ப்பை எப்படி பயன்படுத்தலாம், என்ன மாதிரியான ரூட்டில் எடுத்துகிட்டு போனால் நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிற பிளான் மட்டும் பண்ணுங்கள். மற்றபடி நமக்கு அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, திருப்பி நம்ம எப்போ அவங்கள அடிக்கலாம், என்ன மாதிரியான விஷயத்தை வச்சு பிளான் பண்ணி தூக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை அடியோடு விட்டுருங்க. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க நம்மளை எப்படி வேணால் நினச்சிட்டு போட்டோம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நமக்கு கெட்டது பண்ணாலுமே நம்ம அவங்களுக்கு நல்லது பண்ணிட்டு போகலாமே, அந்த மாதிரி நினைங்க.
பல நல வாய்ப்புகள், அதாவது நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு நிறைய நல்ல நல்ல வாய்ப்புகள் காத்துட்ருக்கு. அதை வந்து கைவிட்டுறாதீங்க, நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு தடவை நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு வந்து எடுத்துட்டிங்கன்னா அதை வந்து மற்றவங்களுடைய ஆலோசனை கேட்டு தப்பாக சரியான முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் நீங்களே முடிவு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எடுக்காதீங்க. உங்களை சுற்றி ஒரு கண்ணுக்கு தெரியாத வேலி போட்ட மாதிரி நிம்மதி இருக்கும். நிம்மதியே இல்லை, வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்படி வாழ்கிறதுனே தெரியல, இவ்வளோ கடன் இருக்குது, பள்ளியில் பையன் படிக்கிறான், எப்படி ஃபீஸ் கட்டுறதுன்னு தெரியல, காலேஜில் படிக்கிறான், அதுக்கு எப்படி ஃபீஸ் கட்டுறதுன்னு தெரியல அப்படின்னு திசையில் ஃபுல்லாகவே பிரச்சனையாக இருந்துகிட்டு இருந்த வந்தவங்களுக்கு அந்த நிலை எல்லாமே காற்று எப்படி நம்ம கண்ணுக்கு தெரியலோ அதே போல் உங்களுடைய பிரச்சனையும் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு மாறப்போகுது. அந்த அளவுக்கு பெரிய பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் குடும்பத்தில் ரொம்ப வருஷமாக தீர்க்கவே முடியாத பிரச்சனை நிறைய இருக்கும். அந்த பிரச்சனையெல்லாம் இப்போ நீங்களே தீர்க்கக்கூடிய வகையில் அதுவும் நல்ல முடிவில் வரும். உங்களுடைய குல தெய்வத்துடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும். அதனால் மாதம் அமாவாசை இல்லைனா பௌர்ணமி நாட்களில் கண்டிப்பாக உங்களுடைய குல தெய்வத்தை பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக நம்ம வாழ்க்கையில் நம்ம நல்லா இருக்கணும், நமக்கு நல்லது நடக்கணும், நம்மளை சுற்றி இருக்கவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கணுன்னா, அப்படி நடக்கணும் அப்படின்னாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு குல தெய்வத்துடைய அருள் நிச்சயமாக வேணும். அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக குல தெய்வத்துடைய அருளை பெறணும் அப்படின்னா இந்த நாட்களில் நீங்கள் போயிட்டு வாங்க, நல்ல பலன் கிடைக்கும். முக்கியமாக நீங்கள் யாருக்காவது அன்னதானம் வழங்குறது, இல்லைனா உங்களால் முடிஞ்ச முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு உதவி செய்கிறது, தானம் பண்ணுறது, இதெல்லாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன் உங்களுக்கு இருக்கும். மேலும் உங்கள் வீட்டில் வந்து தெய்வ கடாட்சம் உண்டாகும். ஒரு பெரிய நிம்மதியாக இருப்பீங்க. ரொம்ப நாள் ஆச்சு வாடகை வீட்டிலே இருக்கேன், நம்மளுக்குன்னு ஒரு வீடு கூட இல்லை அப்படின்னு நினச்சவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே மாறப்போகுது. நீங்கள் எப்படியெல்லாம் நினைக்கிறீங்களோ அப்படியெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. மேலும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேச்சில் தான் கவனமாக இருக்கணும். யாருன்னாலும் சடான்னு பேசிடாதீங்க. ஏன்னா நாளைக்கு மினி நம்ம அவங்க மூஞ்சில் கண்டிப்பாக முழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அதனால் யாருக்கிட்டேயும் சடார்னு பேசிடாதீங்க, சாஃப்டாக பேசுங்க, கோவப்படாதீங்க. கோவம் தான் இருக்கிறதுலையே நம்மளே கொடுக்கக்கூடிய பெரிய தண்டனை அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றவங்களால் நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா அது அவங்களுக்கு லாஸ் கிடையாது, உங்களுக்கு தான் லாஸ். கோவத்தை மட்டும் குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.